சங்க காலத்தில் போர் என்பது வெறும் வெற்றிக்காக அல்ல, அது மண்ணையும் மக்களையும் காப்பது என்ற கடமை என்று கருதப்பட்டது. பல பாடல்களில் மன்னர்கள் தாமே படைகளை முன்னின்று நடத்தி போராடினர் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் வேல், வாள், வில், அம்பு, கவசம் மற்றும் கேடயம் ஆகும். போரின் போது எழும் தூசி, யானைகளின் கர்ஜனை, முரசு முழங்கும் போர்த்தாளம், வீரர்களின் சண்டை போன்றவை சங்கப் பாடல்களில் உயிரோடு காணப்படுகிறது. பண்டைய தமிழ் அரசர்களின் படைகளில் போர் யானைகள் எதிரி படைகளை உடைத்துச் செல்லும், கோட்டை கதவுகளை உடைக்கும். அதனால் பல யானைகள் கொண்ட அரசன் வலிமையான அரசன் என்று கருதப்பட்டான். போரில் உயிர் நீத்த வீரர்களுக்காக நடுகல் என்ற நினைவுக் கற்கள் நிறுத்தப்பட்டன. இந்த நடுகற்கள் வீரன் போரில் இறந்த இடத்தில் வைக்கப்பட்டது. மக்கள் அதை வணங்கினர். அந்த வீரத்தின் நினைவாக பாடல்கள் பாடப்பட்டன.